வணக்கங்க. ஹரஸ் செல்லங்கள் சேனலுக்கு உங்கள வரவேற்கிறேன். ஆந்திரா ஸ்டேட்ல வந்து கர்னூல் அப்படிங்கிற ஊர்ல வந்து கருணாகரன் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர் இருக்கிறாரு. அவங்க ஒய்ஃப் வந்து அ அவங்க இவரு டாக்டரா இருக்காரு. அவங்க ஒய்ஃப் வந்து அவங்களும் டாக்டர் தான். அவங்க வந்து ஆனா அவங்க வந்து மெடிக்கல் காலேஜ்ல வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்கிறாங்க. அ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு வந்து இந்த மாசம் வந்து 9ஆம் தேதி வந்து அவங்க என்ன பண்றாங்க, ஒரு மத்தியானம் ஒரு 2:30 மணி போல ஹாஸ்பிட்டல்லேருந்து லஞ்சுக்காக வீட்டுக்கு போலான்னு சொல்லி அவங்க டூ வீலர்ல வந்து வந்துட்டுருக்காங்க. அப்ப வந்துட்டுருக்கிறப்ப 2 பேரு. ஒரு பையன், ஒரு பொண்ணு 2 பேரும் வந்து அவங்களும் ஒரு பைக்ல வந்தவங்க. இவங்க அதாவது இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வந்தவங்க. இவங்க அந்த பைக்ல வந்து ஸ்கூட்டர்ல வந்து இடிச்சிடுறாங்க. இடிச்சோனே கீழ விழுந்துடுறாங்க அந்த டாக்டர். அந்த டாக்டரோட ஒய்ஃப் வந்து அவங்களும் டாக்டர் தான் கீழ விழுந்துடுறாங்க. விழுந்தோனே நம்ம விழுந்தோனே பெருசா ஒண்ணும் அடிபடல. அது எழுந்து மேலலாம் அப்படி தட்டிட்டு எழுந்திருப்போம்ல, அது மாரி எழுந்திருக்கிறாங்க. அப்போ வந்து 2 லேடீஸ் வராங்க. வந்து யாராவது கீழ விழுந்துட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. கீழ விழுந்துட்டா தூக்கி விடுவாங்க. அது மாரி 2 லேடீஸ் வராங்க. வந்து கீழ விழுந்தோனே, "ஐயோ! வாங்க, வாங்க கீழ விழுந்துட்டீங்களேன்னு" சொல்லி எழுப்பி விட்டோனே, எழுப்பி விடுறாங்க. எழுப்பி விட்டு, "சரி வாங்க நம்ம வந்து காயம் ஆயிருக்கு ஹாஸ்பிட்டல் போலாம்" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு, அந்த வண்டி இருக்கட்டும், கூட யாராவது 2 பேர் வந்திருக்கிறாங்க. ஒரு பையன், ஒரு பொண்ணுலாம். சரி இந்த வண்டிய எடுத்து வைங்களேன்னு சொல்லிட்டு, நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம் வாங்கன்னு சொல்லிட்டு, அ வண்டி ஓட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு ஆட்டோவ கூப்பிடுறாங்க. ஒரு ஆட்டோ வருது. ஆட்டோல வந்து 2 பேரும் அந்த 2 பேர் அந்த அந்த டாக்டர ஏத்திக்கிட்டு, இவங்க 2 பேரும் வந்து உட்காந்துக்கிறாங்க. உட்காந்து ஆட்டோ கிளம்புது. அவங்க கிளம்பி அந்த டாக்டர் ஒய்ஃப் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து கீழ விழுந்தோனே நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். ரோட்ல வந்து வண்டி இடிச்சு கீழ விழுந்தாலே நம்மளுக்கு ஒரு மாரி ஷாக் ஆன மாரி இருக்கும். அதுலேருந்து வெளில வரத்துக்குள்ளாரயே அவசர அவசரமா 2 பேரும் வந்து ஹெல்ப் பண்ணி, வாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் போலான்னு ஆட்டோல உட்கார வச்சோனே, இன்னும் ஒண்ணும் ஒண்ணும் புரிஞ்சு பிரசன்ட்க்கு வர மாரி வரத்துக்குள்ளரயே என்ன ஆச்சு? என்ன நடந்ததுன்னு சொல்லி அவங்க டக் டக்குன்னு எல்லாம் நடந்துருது. உட்கார வச்சு இவங்க கூடவே உட்காந்துட்டு, இவங்க என்னன்னு சொல்லி உட்கார்றாங்க. இவங்க 2 பேரும் உட்கார்றாங்களா, இல்ல யோசனை பண்றதுக்குள்ள என்ன பண்றாங்க, அந்த ஒரு லேடி என்ன பண்றாங்க, டக்குனு கையில ஒரு இன்ஜெக்ஷன் எடுக்குறாங்க. பேக்ல ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து, டக்குனு இந்த டாக்டரோட வந்து கையில வந்து அதாவது டாக்டரோட ஒய்ஃப் டாக்டர். அவங்க கையில வந்து டக்குனு போட்டு விட்டுறாங்க. இந்த பொண்ணுக்கு வந்து ஒண்ணுமே புரியல. என்ன நடக்குது? எதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டாங்க? என்ன சொல்லிட்டு ஏன்னா அவங்களும் டாக்டருங்களால தெரியும். எப்படி ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து டக்குனு இப்படி ஆட்டோல ஏறப்ப போடுவாங்களான்னு ஒரு கன்ஃப்யூஸ் ஆயிட்டு, "என்னது இன்ஜெக்ஷன் போட்டீங்க? எதுக்கு போட்டீங்க?" என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டுட்டு அப்படி சொல்லி ஒரு சத்தமா கேட்டோனே, டக்குனு இந்த 2 லேடீஸும் வந்து ஆட்டோ நிறுத்தல இறங்கிட்டு ஓடிடுறாங்க. கூட வந்து இந்த பைக்ல வந்தாங்கல்ல, கூட வந்து ஒரு பொண்ணு, ஒரு பையன் 4 பேருமே ஓடிடுறாங்க. இவருக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. யோசிச்சு பாருங்க. திடீர்னு இங்க வந்து விழுந்ததே ஒரு பெரிய விஷயம். தடுமாறி இடிச்சு கீழ விழுந்ததே அதுலேருந்தே நம்ம மீள மாட்டோம். டக்குனு ஒரு பயத்துல இருப்போம் என்னாச்சுன்ட்டு. அந்த ஷாக்க தாண்டுறதுக்குள்ள யாரோ ஒருத்தவங்க 2 பேர் வந்து ஹெல்ப் பண்றாங்கன்னா, ஆட்டோல உட்காந்து டக்குனு ஏதோ இன்ஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க கையிலங்கிறப்போ, ஒண்ணும் புரியாம பயந்து உடனே ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்தலாம் சொன்னோனே அவங்க ஹஸ்பண்ட் வந்து 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க, போய் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இது மாரி நடந்த விஷயத்தலாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ண உடனே என்ன பண்றாங்க, போலீஸ் வந்து கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு அங்க இருக்க சிசிடிவி கேமராலாம் வந்து பார்க்குறாங்க. பார்க்குறப்ப இந்த 4 பேரும் ஒரு 3 லேடீஸு ஒரு 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 பையன். 4 பேரும் வந்து ஓடுறத அவங்க போயிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. பார்த்துட்டு எங்க கண்டுபிடிச்சுட்டு உடனே அவங்க 4 பேரையும் போய் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறாங்க. விசாரிச்சா தான் அவ்வளோ உண்மையா ஒரு பயங்கரமான உண்மை தெரியுது என்னன்னு சொல்லிட்டு. என்னன்னா, இந்த டாக்டர் கருணாகரன் இருக்கார் பார்த்தீங்களா, அவரு வந்து இப்ப இந்த ஒரு 2 லேடீஸ்ல ஒருத்தவங்க பேர் ஜோதி, அவங்களுக்கு ஒரு 40 இயர்ஸு. இன்னொருத்தவங்க பேரு வசந்தரா. அவங்களுக்கு வந்து ஒரு 34 இயர்ஸு. அதாவது இந்த வசந்தராவும், டாக்டர் கருணாகரனும் சின்ன வயசுலேருந்து சைல்ட்ஹுட்லேருந்து ஃப்ரெண்ட்ஸு. அது பக்கத்து வீடா, இல்ல ஸ்கூல்லயா எப்படின்னு தெரியல. ஆனா சின்ன வயசுலேருந்து சின்ன சைல்ட்ஹுட்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்க. அப்படியே ஸ்கூல்லயும் ஒண்ணா படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து காலேஜ் போறாங்க. இவங்க வந்து எம்எஸ்சி நர்சிங் படிச்சுக்கிறாங்க வசந்தரா. இவர் வந்து டாக்டர் படிச்சுக்கிறாரு. ஸோ அந்த இதுக்கு ப்ரீ காலேஜ் வரைக்குமா என்னன்னு தெரியல. அது வரைக்கும் ஒண்ணா ஸ்கூல்லயும் ஒண்ணா படிக்கிறாங்க. ஒண்ணா ரொம்ப க்ளோஸா இருக்கிறாங்க. க்ளோஸ்னா இப்ப நம்ம சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்ப்போம்ல, க்ளோஸா இருக்கிறாங்க. ஆனா சிலதுல என்ன சொல்றாங்கன்னா, இவங்க லவ் பண்ணாங்க அப்படின்றாங்க. இவங்க ஃப்ரெண்டுன்னு சிலது வந்து பாய் ஃப்ரெண்டுன்னு போடுறாங்க. சிலதுல வந்து லவ் பண்ண மாரி போடுறாங்க. கரெக்ட்டா தெரியல. ஆனா என்னன்னா, இது மாரி க்ளோஸா இருக்கலாம். இவங்க வசந்தரா நம்ம கூடவே இருக்கனால, இவர வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நெனச்சாங்களா என்னன்னு தெரியல. அதுக்குள்ள என்ன ஆகுதுன்னா, இப்படி இருக்கிற சமயத்துல இவருக்கு வந்து கல்யாணம் வந்து நிச்சயமாயிடுது. அதாவது அந்த ஊர்ல வந்து டாக்டரா இருக்கிறாங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் கல்யாணம் நிச்சயமானோனே, வசந்தராவுக்கு அப்பயே பெரிய ஷாக் ஆயிருக்கு.
ஷாக் ஆகி அத மனசுலயே வச்சிருக்காங்க. கல்யாணமும் ஆயிடுது. அது மனசுக்குள்ளேயே அந்த வன்மம், அந்த கோவத்த வந்து அப்படி வச்சிருக்காங்க. இது மாரி வந்து ஒருத்தவங்க இருக்குங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. நம்ம இதெல்லாம் சினிமால பார்க்குற நிகழ்வுகள்லாம் ரொம்ப கம்மி மாரி தெரியுது. நேர்ல அத விட பயங்கரமா இந்த காலகட்டத்தில அப்ப ஏன் நம்ம சினிமா பார்க்குறப்ப எல்லாம் சினிமால நடக்கும், நிஜத்துல எங்க நடக்கும்னு நெனைப்போம். ஆனா இப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்குறப்ப சினிமாவ மிஞ்சிடுச்சு இது. சினிமால கூட நடக்காது அப்படிங்கிற மாரி தான் தெரியுது நம்மளுக்கு. ஸோ அந்த கல்யாணம் இவங்களுக்கு 34 இயர்ஸ்னா டாக்டருக்கும் 34 இயர்ஸ். ஏன்னா ஒண்ணா ஸ்கூல்ல படிச்சுக்கிறாங்க, ஒண்ணா கிளாஸ்மேட் அப்படிங்கிற மாரி இருக்கிறனால கிட்டத்தட்ட வந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து குழந்தையும் பொறந்துருது டாக்டருக்கு. இது வந்து இவங்க மனசுக்குள்ளேயே அந்த இது ஆறாம ரணம் மாரி அப்படியே இருந்திருக்கு போல இருக்கு. நம்மள இந்த பொண்ண கல்யாணம் பண்ணது அவங்களுக்கு பிடிக்காம அவ்ளோ கோவமா இருக்குது. இது வந்து மனசுக்குள்ளேயே இந்த வன்மத்த வளர்த்துக்கிட்டு, இந்த டாக்டருக்கு வந்து என்ன பண்றாங்க, இந்த லேடி டாக்டர் வந்து எங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர்றது 1 வருஷமா, 1 நாள் 2 நாள் இல்லைங்க. 1 வருஷமா வாட்ச் பண்றாங்க. எத்தன மணிக்கு போறாங்க, வராங்கன்னு சொல்லி ஃபுல்லா வாட்ச் பண்ணிட்டு, அதுக்கு வந்து இவங்க வந்து ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறது, அதாவது டாக்டர்ட்ட இருந்து செப்பரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிளான் பண்றாங்க. பிளான் பண்ணி என்னன்னா, ஹெச்ஐவி பாசிட்டிவ் பிளட் இருக்கு பார்த்தீங்களா? அந்த பிளட்ட வந்து ஏத்தறதுக்காக பிளான் பண்ணியிருக்கிறாங்க. பிளான் பண்ணி இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஜோதிங்கிறது கூட வந்தது 40 இயர்ஸ் வந்து ஜோதிங்கிறது ஒரு நர்ஸ். அந்த நர்ஸ் கிட்ட வந்து சொல்றாங்க, இது மாரி வந்து இந்த விஷயத்தலாம் சொல்லி, இவங்களுக்கு வந்து ஹெச்ஐவி பாசிட்டிவ் பேஷண்ட் கிட்ட இருந்து பிளட் எடுக்கணும். ஸோ ஹெச்ஐவி பாசிட்டிவ் பிளட் வந்து அவங்களுக்கு பண்ணணும்னா, அவங்க என்ன பண்றாங்க, அந்த நர்ஸ் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு நர்ஸுங்கலாம் நெறைய கான்டாக்ட் இருக்கும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து ஹெச்ஐவி பேஷண்ட் ஒருத்தர்ட்ட போயி பிளட் சாம்பிள் எடுக்கணும்னு சொல்லி எடுத்து, அது வந்து ரிசர்ச்க்கு அப்படின்னு சொல்லி, ஏதோ டெஸ்ட்டுக்கு ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்குறாங்க. ஸோ பேஷண்ட் ஒரு நர்ஸ் வந்து எடுத்தாங்கன்னா, யாரும் அவ்வளோ கேள்வி கேட்க மாட்டாங்க. ஸோ பிளட் தானே டெஸ்ட்டுக்கு எடுத்துட்டு போறாங்கன்னு நெனச்சிருப்பாங்க. அது மாரி பிளட்ட எடுத்துட்டு வந்து இவங்ககிட்ட குடுக்குறாங்க. யாரு? வசுந்தராட்ட குடுத்தோனே, அவங்க அத கரெக்ட்டா வந்து ப்ராசஸ் பண்ணி, அத என்ன பண்றாங்க, ரெஃப்ரிஜரேட் பண்றாங்க. ரெஃப்ரிஜரேட்டர்ல வச்சிருக்கிறாங்க. வச்சு பத்திரமா வச்சுட்டு, இவங்களுக்கு வந்து எப்படியாவது இன்ஜெக்ட் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணி, அன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, அதுக்கு வந்து கூட வந்து 2 பேர். அந்த 2 பேர் கேட்டா இன்னும் ஒரு மோசமான அவ்ளோ வயித்தெரிச்சலா இருக்கு. அந்த ஜோதிங்கிறோட பையனும் பொண்ணு தாங்க அது. பையனுக்கு 20 வயசும், பொண்ணுக்கு 19 வயசு ஆகுது. அவங்கள கூட்டு சேர்த்துக்கிட்டு, ஒரு ஸ்கூல்ல, காலேஜ்ல படிக்கிற பசங்க, அவங்களையும் கூட்டு சேர்த்துட்டா எவ்ளோ மோசமான ஆளுங்க பாருங்க. பசங்கள ஏதாவது பண்ணி படிக்கிற பசங்க எல்லாம் எப்படி மாட்டிக்க மாட்டோம்னு தெரியல அவங்களுக்கு. அவங்களையும் இதுல வந்து சேர்த்துக்கிட்டு 4 பேரும் போயிட்டு, என்ன பண்றாங்கன்னா, அந்த பையனும், பொண்ணும் வந்து ஸ்கூட்டர்ல போய் இவங்கள போய் இடிச்சு கீழ விழுந்தோனே, அவங்கள கூட்டு போய் ஒரு ஆசுவாசப்படுத்தி, "வாங்க, வாங்க உட்காருங்க, ஒண்ணும் இல்ல." அப்படி கூட்டு போய் டக்குன்னு வந்து அது ரெடியா செரிஞ்சில எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. எடுத்துட்டு போய் டக்குன்னு வந்து அந்த அம்மா வந்து ஏத்தி விட்டுருச்சு. ஏத்தி விட்டு ஓடிட்டாங்க. இதாங்க நடந்தது. அதுக்கப்புறம் வந்து போலீஸ் என்ன சொல்றாங்க, அ இது வந்து ஹெச்ஐவி பாசிட்டிவ் பிளட் ஏத்துனோம்னா, அந்த ஏன்னா அவங்க வந்து எப்ப எடுத்தது என்னன்னு தெரியல. எடுத்து அது கரெக்ட்டா ப்ராசஸ் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தாலும், அந்த அளவு எஃபெக்ட் இருக்குமா? அந்த வைரஸ் இருக்குமா? என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இருந்தாலும் உள்ளார அனுப்பிச்சதுனால ஏதோ கண்டிப்பா எஃபெக்ட் இருக்கும். டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க, அத கரெக்ட்டா எடுத்துட்டு வந்து ரெஃப்ரிஜரேட்டர்ல வச்சிருந்தோம்னா, கரெக்ட்டா அந்த கூலிங்லாம் மெயின்டெயின் பண்ணி வச்சிருந்தோம்னா, பாசிட்டிவ்னா பாசிட்டிவ் தான் பேஷண்ட் யாருக்கு அனுப்புறாங்களோ, அது பாசிட்டிவா இருக்கும்னு டாக்டர் சொல்றாரு. உடனே இவங்களுக்கு வந்து ஃபுல்லா வந்து டெஸ்ட்லாம் பண்ணிட்டு, ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்ப. அதுக்கு ட்ரீட்மெண்ட் என்னவோ சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து ஹெச்ஐவிங்கிறது உங்களுக்கு நல்லா ப்ராப்பரா இருந்தாலும் ஹெச்ஐவி வந்து அப்பலாம் வந்து பொழைக்க மாட்டாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அ இப்பலாம் பார்த்தீங்கன்னா, ஹெச்ஐவிக்கு வந்து நெறைய வந்து மெடிசின்ஸ் இருக்கு. பிளஸ் வந்து அவங்க ஃபுட் ஹேபிட்ஸ், அவங்க டெய்லி ஹேபிட்ஸ் சாப்பிடுறது, சத்தானது சாப்பிடுறது, எது அவாய்ட் பண்ணணும், எக்ஸர்சைஸ் இப்படிலாம் பண்ணா நல்லா வந்து நார்மல் பெர்சன்ஸ் மாரியே லைஃப் வந்து லீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் நமக்கு மனசுக்குள்ள யோசிச்சு பாருங்க. ஒரு ஹெச்ஐவி பாசிட்டிவ் பிளட் வந்து உங்களுக்கு போச்சுன்னா, எவ்வளோ நல்லா இருக்கவங்க கூட ஒவ்வொரு நாளும் வந்து அத நெனச்சு பைத்தியம் பிடிச்ச மாரி அதுவே ஐயோ! அதே நரகம் மாரி இருக்கும் அவங்களுக்கு. அதுவும் குழந்தை வேற இருக்குது பாருங்க. இந்த அம்மா அந்த வசுந்தராங்கிறது எவ்வளோ பிளான் பண்ணி ஒருத்தர் வந்து நம்மள விட்டுட்டு இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வில்லி மாரி சினிமால வர வில்லி மாதிரி பிளான் பண்ணி சரி அதான் பிளான் பண்ணுதுன்னா, இந்த ஜோதிங்கிறவ அவளுக்கு வந்து ஒரு நர்ஸுங்கிறவ எப்படி ஒரு டாக்டர் மாரி உயிர காப்பாத்துறதுல இருக்கிறாங்க. நர்சிங் படிச்சுட்டு வந்துட்டு, இந்த அம்மா தான் கேட்குதுன்னா, அவ என்ன சொல்லணும்னா, அதெல்லாம் வேண்டாம். அதாவது ஒரு நல்லது எடுத்து சொல்லணும்ல. இது மாரி வந்து இதெல்லாம் வேண்டாம். கண்டிப்பா வந்து அட்லீஸ்ட் நல்லது சொல்லாட்டி கூட அவன் கண்டிப்பா ஏன்னா போலீஸ்லேருந்து எப்படி தப்பிக்க முடியும்? சொல்லுங்க பாப்போம். அவ்ளோ சிசிடிவி கேமராலாம் இருக்குது. மாட்டிடுவோம்னு கூட இந்த காலத்துல தெரியல. அந்த அறிவு கூட இல்லாம, இது அட்லீஸ்ட் வந்து நான்லாம் பண்ண மாட்டேன். இப்படி பண்ணாத. ஏன்னா இது போய் வந்து நம்ம போனோம்னா, கண்டிப்பா வந்து மாட்டிக்கிட்டோம்னா எவ்வளோ அசிங்கம். ஜெயில்ல போய் உட்காந்துக்கிறான். என்னத்த இது பண்ணாங்க? இந்த அம்மாவுக்கு இருக்கிற வெஞ்சன்ஸ்க்கு வந்து இவங்களையும் கூட்டு சேர்த்து, இவங்க பையன், பொண்ணு இவங்க 3 பேருமே சேர்ந்து கம்பின்றாங்க. அது அவங்க ஹஸ்பண்ட்லாம் எங்க இருக்கிறாரு? ஜோதியோட ஹஸ்பண்ட்ன்னு தெரியல. படு கேவலமான விஷயமா இருக்குது இது. இது எப்படி ஒத்துக்குச்சு? ஒண்ணு இந்த அம்மா வந்து அப்படிலாம் பண்ண வேணாம். அட்லீஸ்ட் போலீஸ்லாம் மாட்டிப்போம். வேண்டாம். அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியாச்சும் விட்டுருக்கலாம். இல்லையா, நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் போலீஸ்க்கு இந்த இன்ஃபார்ம் ஆச்சும் பண்ணியிருக்கலாம். ஸோ மேபி இந்த அம்மா வந்து பயத்தினால கூட பண்ணாம இருந்திருக்கலாம். சொல்றேன் இருந்தாலும் அந்த அளவு
வந்து க்ளோஸா அவ்வளோ என்ன பணம் குடுப்பாங்கன்னு நெனச்சு தான் பண்ணியிருக்கும் போல இந்த ஜோதிங்கிறது. இருந்தாலும் பசங்களோட எதிர்காலமே போச்சு பாருங்க. அவங்களையும் கூட்டு சேர்த்துக்கிட்டு போய் பண்ணி, இது எவ்வளோ கேவலமானவங்கன்னு தெரியுது. இவ்ளோ படுமோசமான நிகழ்வு வந்து இப்படிலாம் கூட நடக்குமா பாருங்க. அதெல்லாம் வந்து அந்த இன்ஜெக்ஷன் பாசிட்டிவ் பிளட் எடுத்து இன்ஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. இது நெனைக்கிறப்பயே ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருக்குங்க. எந்த ஒரு எல்லைக்கும் போற மாரி இப்படிப்பட்ட பெண்கள் கூடவா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி ரொம்ப இதா இருக்குது. ஆனா கண்டிப்பா நடக்குதுங்க. குழந்தைங்கள பெத்த குழந்தைங்களே கொல்ற அம்மாலாம் இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இது பண்றது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. ஆனா அவ்வளோ ஈஸியா அந்த பேஷண்ட் கிட்ட இருந்து எடுக்க முடியுது பாருங்க. அதுதான் இதா இருக்குது. ஒருத்தர் நெனைச்சோம்னா ஏதாவது பண்ணணும்னு ஏன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு இன்சிடென்ட் வந்து தெலுங்கானால நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அதாவது ஒரு பொண்ணு வந்து அவங்க அப்பா சொல்றத கேட்காம ஒரு பையன வந்து கல்யாணம் பண்ணிக்கிச்சு. அதுக்காக வந்து பொண்ணுக்கே வந்து இந்த மாரி ஹெச்ஐவி பாசிட்டிவ் பிளட்ட வந்து அப்பாவே வந்து இன்ஜெக்ட் பண்ணாருன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்ததுங்க. ஸோ இது எப்படி அதாவது நெனச்சா நம்ம ஒண்ணு நெனச்சோம்னா ஈஸியா நடக்குது. ஒரு ஹெச்ஐவி பாசிட்டிவ் பிளட் எடுக்கணும்னா அந்த பேஷண்ட் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு ஈஸியா போய் எடுக்க முடியுது. அங்க வேலை பார்க்கிறவங்களுக்கு லஞ்சம் குடுத்து அது பிரகாரம் தான் எடுத்திருப்பாங்க. அது எடுக்குறாங்கன்னா அவங்கவங்க இஷ்டத்துக்கு போய் எடுத்துட்டு வந்துட்டா ஒரு வரமுறையே கிடையாது. இல்ல கண்ட்ரோலே கிடையாதா? உங்களுக்கு புரியல. இதெல்லாம் வந்து சிசிடிவி கேமரா இருக்கு. ஒரு பயம் இல்ல. அப்ப ஆளாளுக்கு எது தோணுதோ எது எது செய்யலாம் எப்படி வேணா இருக்கலாம் சொல்லி எப்படி வேணா வாழ்ந்துட்டு போறாங்க. இதெல்லாம் இது ஒவ்வொரு விஷயம் நடக்கிறப்பயும், ஒவ்வொரு விஷயத்தையும் எப்புட்றா கண்ட்ரோல் பண்றது? எப்படி தடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா போச்சு. ஸோ இது வந்து அட்லீஸ்ட் வந்து அவங்க யாராவது ஹெல்ப்போட தான் பண்ண முடியுது. அப்படிங்கிறப்ப ஏன்னா நர்சஸ் எல்லாமே பழிவாங்கல. எல்லா நர்ஸும் ஒரு நர்ஸா இருக்கிறாங்களோ, இல்ல ஏதோ இருக்கிறாங்களோ, ஒரு நர்ஸ் மூலியமா தான் பண்ணணும்னு சொல்லி ஹெல்ப் கேட்கறாங்க. ஸோ அட்லீஸ்ட் இந்த கேட்கிறவங்களாச்சும் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணி பண்ண வேணாம்னு சொல்றதோ, இல்ல போலீஸ் கிட்ட மாட்டிப்போ சொல்லி பயமுறுத்தியாச்சும் அத ஸ்டாப் பண்ற ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அது வந்து இது ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ போட்டேன். அவ்வளோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்து கமெண்ட்ஸ சொல்லுங்க. தேங்க் யூ.